ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீக்ஸ் அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லாங் vlog அப்படின்றது வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப் தான் வந்து போகிறோம். ட்ரிப்பு வந்து ஒரு எமோஷ்னல் ட்ரிப் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஏன், எதுக்கு, நம்ம எங்கே போகிறோம் எல்லாம் வந்து வீடியோ போக போக வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுத்துலேயும் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எமோஷ்னல் ட்ரிப் தான். இது ஏன் எமோஷ்னல் ட்ரிப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என் கிராண்ட்பா வந்து டெத் ஆகி 2 months கிட்ட ஆக போகுது. ஸோ இது 3rd month. ஸோ இதனால் நாங்கள் வந்து அஸ்தி கரைக்கிறதுக்காக ராமேஸ்வரம் வந்து போகிறோம். ஸோ இதுதான் இந்த vlog. இதை கூட நீ vlog பண்ணுவியா, உனக்கு வந்து இதில் கூட வியூஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து இருக்கும். ஸோ நான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் காசஸ் அப்படி டெத்தாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இது வந்து ரோடு ஆக்சிடெண்ட், ஸ்பாட் அவுட்டு. ஸோ எங்கள் தாத்தா மேலே எந்த தப்புமே கிடையாது. அண்ட் இன்னொரு திங் வந்து சொல்லணும்னா, ப்ராப்பராக லைசன்ஸ், ஹெல்மெட் போட்டு பொறுமையாக போய் ஓரமான ரோட்டில் போய் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி இந்த ஒரு நிலமை. ஓகே, ஸோ இதையும் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். எதுக்கு நீ இந்த மாதிரி விளாக் பண்ணுற, இதை ஏன் விளாக் பண்ணி வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும். நான் எதுக்குன்றதை ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் எங்கள் தாத்தா கூட ஒரு 19 years வந்து இருந்திருப்பேன். இருந்த இந்த 19 years நானும் அவரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட நாங்கள் எடுத்தது கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல, அதை நாங்கள் எடுத்ததும் கிடையாது. அண்ட் அதனால் இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு மெமரியாக வந்து அவர் ஞாபகமாக வந்து எனக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விலாகே வந்து நான் ஷூட் பண்ணுறேன். இன்னொரு மெயின் ரீசன் வந்து என் ஃபேமிலியும் சரி நானும் சரி ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு பெரிய விஷயம் இது. இதுலேருந்து ஓவர் கம் ஆகி வரக்கு. ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்கள வந்து இந்த விலாகில் ஹாப்பியாக கேப்சர் பண்ணணும். அவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஸ்டேட்லேருந்து அவரை மறக்காமல் அவர் மெமரிஸில் வாழ்ந்துட்டு அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கும்ல, மென்டல் ஹெல்த்தில் நம்ம அப்படியே டிப்ரெஸ் ஆகி கிடப்போம். ஸோ அதுலேருந்து கொஞ்சமாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு விலாக் எடுத்து வீடியோ எடுத்து கொஞ்சமாவது அவங்கள என்டர்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எடுக்கப்படுதே தவிர போய் ஷோன் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் போய் அப்படியே என்ஜாய் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து ஒரு டெத்தாக இருக்குது அஸ்தி கரைக்க போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க, இதெல்லாம் வந்து ஹியூமனிட்டி இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கைஸ், ராமேஸ்வரம் வந்து கிளம்பியாச்சு, ட்ரெயின்லாம் வந்து ஏறிட்டோம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு எனக்கு தெரில. ஸோ ஃபேமிலி எல்லாருமே ஏறியாச்சு, எல்லாருமே கிளம்பிட்டோம். பார்ப்போம் இந்த ஜேர்னி எப்படின்ட்டு. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக கொண்டு போகிறது தான் இந்த பிளானே. போக பார்ப்போம். ஸோ பேக்கிங்கு, கெட் ரெடி வித் மீ எதுவுமே இருக்கிற ஐடியாவே இல்லை. எடுக்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஸோ இப்போது 3 days ட்ரிப். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இது ஒரு மெமரியாக சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ கைஸ், அப்படியே வந்து ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கம் நைட்டு, கசின்ஸோடு விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இறங்க போகிற டைமில் வந்து பாம்பன் பிரிட்ஜ் வந்து பார்த்தோம். ஸோ அதுவும் வந்து வீடியோ கிளிப்பிங்காக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நாங்கள் வந்து ஒரு 3:40 போலே வந்து ரீச் ஆகிட்டோம் ராமேஸ்வரம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரூம் வந்து பக்கம்தான். ஸோ கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ரூம் வந்து எடுத்திருந்தோம். அந்த ரூமோட வைபே வந்து வேறு மாதிரி இருந்தது. நல்லா வந்து ஒரு ஆன்டிக் வைபாக வந்து இருந்தது. லைக் டோர்லாம் வந்து நீங்களே பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது, கோவில் ஃபீல் மாதிரி. ஆனால் ரூம் வந்து அதுக்குள்ளே தான். நான் ரூம் ரீச் ஆகிட்டேன். ஸோ மேலேருந்து அந்த ரூமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கடலுக்கு போயிட்டு நம்ம வந்து போட்டிருக்க பழைய துணியை வந்து அப்படியே கடலில் விட்டுட்டு வரணுமா, இது ஒரு சாங்கியம். ஸோ அதனால் பழைய ட்ரெஸ்ஸாக நிறைய விளாகில் பார்த்துருப்பீங்க இந்த நைட்டி. ஸோ இதை வந்து அப்படியே கடலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி மறுபடியும் வந்து இங்கே ரூமில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிக்கணும். பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த சைடு கோவில்னா அந்த சைடு வந்து கடல். இங்கேருந்து 5 minutes வந்து கடல் வந்து ரீச் ஆகிடலாம். காலையிலே இந்த மாதிரி வைபை பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. சீரியஸ்லி வாவ் அப்படி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ராமேஸ்வரத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக வந்து பார்த்துருந்தேன். ஃபைனலி அஸ்தியும் வந்து கரைக்கிற ஒரு நேரமும் வந்துச்சு. சொல்லும் போது இல்லை, பார்க்கும்போது எத்தனை வாட்டி பார்த்தாலும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேயே ஸ்டக் ஆகிடக்கூடாதுன்ட்டு மறுபடியும் எல்லாரையும் டைவெர்ட் பண்ணி மைண்ட் டைவெர்ட் பண்ணி அடுத்த ஒரு சினாரியோக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அப்போ தான் ட்விஸ்ட்டே. அப்படியே கோயிலுக்கு போய் 22 தீர்த்தம் தண்ணியில் வந்து குளிக்கணுமா.
அன்எக்ஸ்பெக்டடாக ராமேஸ்வரம் எலிஃபேண்ட்டே வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்டில் போகலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம். ஸோ முடியவே இல்லை, நிற்கவே முடியல. 22 தீர்த்தம் தண்ணியில் குளிச்சு நடுங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஃபைனலி வெளியே வந்து தான் இந்த கிளிப்பிங் எடுத்தோம். 7 கிட்ட உள்ளே போயிருப்போம். வெளியே வரும்போது டைம் கிட்டத்தட்ட 9 to 10 இருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்கு அப்படியே போய் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி அவுட்ஃபிட் சூஸ் பண்ணி ஃபிட் செக் பார்த்துருந்தேன். நான் மட்டும் தான் கலர் டிஃப்ரெண்ட்டு. கைஸ் குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. சுத்தமாக பேசுறதுக்கு டைமே கிடைக்கல, அவ்வளோ கூட்டம் நாய்ஸ் அப்படிங்குது. ஸோ இப்போ போயிட்டு சாப்பிட போகிறோம். டைம் வந்து 10:45 ஆகுது. ஸோ இப்போ தான் போய் சாப்பிடவே போகிறோம். 22 தீர்த்த தண்ணியில் வந்து குளித்து முடியோட நிலமை இப்படி தான் இருக்குது. போட்டெக்ஸ் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ அதை நான் அப்படியே இதுவாகும்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். காலையிலேருந்து சாப்பிடல, ஒரே ஒரு டீ, அதுவும் வந்து 5 o'clock கிட்டே குடித்தோம். அதுலேருந்து அப்படியே தான் இருக்கும். போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகிறோம். கண்டினியூவாக பாருங்கள், பார்ப்போம். ஸோ இன்ட்ரடியூசிங் மை ஃபேமிலி. அம்மா, தங்கச்சி, கசினு, மாமாலாம் வந்துட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து சித்தியும் வந்து ஒரு ஹாய் சொல்ல வச்சாச்சு. ஸோ எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம். பாதி பேர் வந்து கலந்துட்டாங்க. கால் வலி முடியல, பின்னி எடுத்துருச்சு. ஸோ கோவில்லையும் வந்து அவ்வளோ ஒரு கூட்டம், முடியவே இல்லை. சீரியஸ்லி சொல்ல போனா பாதி உடம்பு தான் ஃபீல் ஆச்சு, பாதி உடம்பு ஃபீலே ஆகல. இடுப்பு வரைக்கும் தான் ஃபீல் ஆச்சு. இடுப்புக்கு கீழே இருக்க பார்ட்ஸே ஒர்க் ஆகாத மாதிரி இந்த அவ்வளோ கால் வலி. ஸோ கைஸ், இந்த ஒரு கலர் காம்பினேஷனை பார்த்தா உங்களுக்கு எதனா ஃபீல் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நிறைய ஸ்நாக்ஸு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாப்பிங் வந்து கிளம்புறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம விசிட் பண்ணுறோம். எனக்கே தெரில, இன்றைக்கி தான் வந்து பிளான் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அது சர்ப்ரைஸ், நான் போக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷாப்பிங் போகும்போது உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். கைஸ் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5:15 ஆகுது. ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் தூங்கினதுனால தான் கொஞ்சம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஏன்னா உயிர் வாழ்ந்துருக்க மாட்டேன், சுத்தமாக தூக்கமே இல்லை. நாங்கள் ட்ரைபாடு, ஹேண்ட் பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ கண்டினியூவாக பார்ப்போம். நாங்கள் ஆல்ரெடி வந்து கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது செம்ம கூட்டம், என்னால் அவ்வளோ கவர் பண்ண முடியல. அப்போ வந்து ஏதோ ஒரு சங்கு மாதிரி வாங்கினோம், ஒரு பேர் ஆஃப் ஒரு செட்டான சங்கு 50 ரூபாய் மாதிரி வாங்கினோம். கீ செயின் மாதிரி இருந்தது. அது எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அப்படியே கண்டினியூவாக போவோம். என்னென்ன வாங்குகிறோம், என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறோம் எல்லாமே அப்படியே ஆன் தி ஸ்பாட் காமிக்கிறேன். நாளைக்கு காலை நம்ம 5 மணிக்கு எழுந்து கிளம்பணும் ஒரு இடத்துக்கு, நெக்ஸ்ட் பிளேஸ் டெஸ்டினேஷனுக்காக. அது என்ன பிளேஸ்ன்ட்டு அப்படியே போக போக ரிவீல் பண்ணுறேன். ஓகே, அகெயின் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு டீ வாங்கி குடிச்சிட்டு ஷாப்பிங் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம காலையில் பார்த்தா கடலுக்கு பக்கத்தில் இந்த சைடில் வந்து ஒரு கோவில் இருந்தது, அதை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறத வந்து இன்னொரு வாட்டி கிளிப்பிங் கிளியராக எடுத்தேன். பார்க்கவே ஏஸ்தட்டிக்காக இருந்தது. லைக் ஷாப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது, எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை. ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம். பெருசாக எதுவும் விற்கல. ஸோ இது மட்டும் தான் நான் எனக்காக ஒன்று வாங்கினேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு வச்சுருந்தேன். இங்கே 150 சொன்னாங்க, வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சோலி ஷெல்ஸ்லாம் சொல்லுவாங்களே, அதில் மாலை, தோரணம், அதுக்கப்புறம் வந்து இந்த சாமி சிலைங்க இதுதான் அதிகமாக இருந்தது. சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி இந்த பபுள்ஸு இதெல்லாம் இருந்தது. ஸோ அவ்வளோ பெருசாக வாங்கலை. ஒரே ஸ்ட்ரீட் தான், ரொம்ப கம்மியான கடை. அப்படியே கடை நிறைய இருந்தாலும் ரிப்பீட்டடாக இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் வாங்கலை. ஸோ நைட்டுக்கு என்ன பண்ணுறோன்றதை வந்து பார்ப்போம். என் தம்பி இந்த பபுள்ஸ் வாங்கியிருந்தான். இது வந்து இப்போ அவன் வந்து ட்ரையல் காமிக்க போகிறான், ரொம்ப ஆசைப்பட்றான். காமிடா. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்க்கும்போது நான் வந்து லைட்டாக டாக் வித் தேவா மாதிரி பேசியிருப்பேன், ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஹாய் காய்ஸ். ஸோ இவன் என்னோட சொந்த தங்கச்சி, இவங்க 2 பேரும் என் கசின். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து எங்கள் கூட பங்கேற்றுருக்காங்க. நாளைக்கு நம்ம நிறைய இடம் போகிறோம். அது என்னென்ன இடம்னு எங்களுக்கே தெரியாது. இப்போ தான் ஒன்று ஒன்றா கேட்க இந்த இடம் அந்த இடம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அப்படியே விளாகில் அப்படியே தெரிஞ்ச மாதிரி மெயின்டைன் பண்ணி போகிறோம். 2 பஸ் புக் பண்ணியிருக்காங்க. அப்படியே கண்டினியூவாக விளாக் பார்ப்போம். செம்மையாக கால் வலிக்குது எல்லாருக்குமே, கால் இருக்க மாதிரியே தெரியல. சாப்பிட்டு நாளைக்கு தூங்கிட்டு சீக்கிரமாக இருந்து நாளைக்கு விளாக் வந்து கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.